அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவருமே துஆக்கள் கபூல் ஆகக்கூடிய சஹருடைய நேரத்தில் இருக்கும். அதாவது துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய ஒரு துஆ கூட நமக்கு மிஸ் ஆகாது. ஏன்னா அல்லாஹ்வே வானத்திற்கு கீழே இறங்கி வந்து என்கிட்ட யாராவது கேட்குறவங்க இருக்கிறீங்களா, நான் அவங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் நம்ம எல்லோருமே சஹரை முடிச்சுட்டு ஒரு நோன்பாளியாக இருந்து கொண்டு இந்த திக்ரை நம்ம ஓதணும் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் கூடுதலான சிறப்பு நமக்கு கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் சஹரை முடிச்சுட்டு நேரத்தை வீணடிக்காம இந்த திக்ரை ஒரு இருப்பில் உட்கார்ந்து 200 முறை ஓதிக்கோங்க. இன்னும் சஹர் செய்வதற்கு முன்பாக ஓதுனீங்கன்னா அது ஒரு சிறப்பு. சஹரை முடிச்சுட்டு ஓதுனீங்க அப்படின்னா நம்ம ஒரு நோன்பாளியாக மாறிடுவோம், அது ஒரு சிறப்பு. இன்னும் இந்த பதிவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க, காலையில் தான் பார்க்குறீங்க அப்படின்னா அதற்கும் ஒரு சிறப்பு இருக்குது. எனவே இந்த திக்ரை நீங்கள் இப்பத்திலிருந்து நீங்கள் காலையில் வரைக்கும் எந்த நேரத்தில் பார்த்தாலும் சரி 200 முறை ஓதி முடிச்சுட்டு உங்களுடைய துஆவை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. நோன்பு திறப்பதற்கு முன்பாக அல்லாஹாலா உங்களுக்கு பதில் தருவான். இன்னும் இந்த நாள் முழுக்க அல்லாஹ்விடமிருந்து நமக்கு ஏராளமான நற்செய்திகள் குவியும். நம்முடைய எல்லா காரியத்திலையும் அல்லாஹாலா நமக்கு உதவிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான். இன்னும் நாம் நினைத்து பார்க்காத நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்று நடக்கும். எனவே அப்படிப்பட்ட அந்த மிகச்சிறந்த ஒரு திக்ர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதுதான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இறங்கிய ஒரு வசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரத்து நூறில் இடம்பெறக்கூடிய அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லர்லி. இந்த திக்ரை தான் நம்ம 200 முறை ஓத போகிறோம். இந்த திக்ரை நம்ம ஓதுறோம் அப்படின்னா 4 சிறப்பு நமக்கு காத்துட்ருக்கு. முதலாவது, நம்முடைய கவலைகள், பிரச்சனைகள், துக்கங்கள், கடன்கள் அனைத்துமே நீங்குது. இரண்டாவது, நம்முடைய ஹாஜத்துக்கள் நமக்கு கபூல் ஆகுது. மூன்றாவது, நமக்கு செல்வத்தில் பரக்கத் ஏற்படும். நம்ம வறுமையில் இருந்தால் கூட இனி நம்மளோட வாழ்க்கையில் அல்லாஹ்தாலா ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை உண்டாக்குவான். அடுத்தது, 4வது சிறப்பு என்ன அப்படின்னா, இதை ஓதக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நோயோ அல்லது பெரிய ஒரு சிரமமோ இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு நீக்கப்படுது. எனவே இந்த 4மே நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு தேவைகள் தான். இந்த அனைத்து தேவைகளையுமே நமக்கு இந்த திக்ரை ஓதுறதின் மூலமாக நமக்கு கிடைச்சிடுது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்று சஹர் முடித்தவர்கள் கட்டாயம் இந்த திக்ரை 200 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. பொழுது விடிந்ததிலிருந்து இன்னும் பொழுது சாயும் முன் வரை நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை துஆக்களும் உங்களுக்கு கபூலாகும். ஏன்னா நோன்பாளியாக இருந்து கொண்டு கேட்கக்கூடிய எந்த துஆவும் மிஸ் ஆகாது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த புனிதமான நாளையும் இந்த புனிதமான நேரத்தையும் இந்த புனிதமிக்க திக்ரையும் நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும். இன்னும் இந்த திக்ரை நம்ம ஓதுறோம் அப்படின்னா ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு உருவாகும். எனவே அப்படிப்பட்ட ஒளிமயமான எதிர்காலத்தை அல்லாஹ்தாலா நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.